Hello everyone, welcome to Futuration Study Center. இந்த வீடியோ நம்ம UGT Chemistry Unit 5 Thermodynamics பார்க்குறோம். இது Part 6 வீடியோ. Part 5 வீடியோ நம்ம Relationship between Entropy and Probability, Free Energy and Chemical Equilibrium and Third Law of Thermodynamics பார்த்துருந்தோம். இந்த வீடியோ நம்ம Gibb's and Helmholtz function என்னன்னு பார்க்கலாம். Next previous year questions கொஞ்சம் பார்க்கலாம். Gibb's and Helmholtz function. The maximum work that a system can perform at a constant temperature and pressure is called free energy or Gibb's free energy. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பேசியிருந்தோம். Gibb's free energy என்னன்னா ஒரு சிஸ்டம்ல ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக Gibb's free energy வேல்யூ ஒன்று இருக்கும். அது வந்து நெகட்டிவ்ல இருக்குன்ற போது அது வந்து அந்த ரியாக்ஷனை ஈஸியாக கொண்டு போகும், ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ்டர்னலி எந்த ஒரு எனர்ஜியும் அதுக்கு தேவையில்லை, அது தானாகவே அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ அந்த ரியாக்ஷன் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா this is the useful work rather than the work of expansion. work of expansionும் கிடையாது, கம்ப்ரெஷனுக்கான ஒர்க்கும் கிடையாது. ஸோ இது இல்லாமல் அதுக்கிட்ட தானாக ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் வந்து யூஸ்ஃபுல் ஒர்க், அதாவது அவைலபிள் வித் இன் த சிஸ்டம். ஸோ அது வந்து அந்த சிஸ்டம்குள்ளே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈக்குவல்ஸ் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த enthalpy ஆஃப் த சிஸ்டம் அண்ட் ஹீட் எனர்ஜி சேஞ்சஸ் accompanying the entropy ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் given as G equals to H minus Ts. ஸோ G வந்து Gibb's free energy, H is enthalpy, T is temperature and S is entropy of the system. So next, in terms of internal energy, நம்ம வந்து இங்கே லாஸ்ட்டில் என்ன பார்த்துருந்தோம், G equals to H minus Tsன்னு பார்த்தோம். இதே வந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளோட எக்ஸ்பிரஷன் எப்படி ஆகும்னா U plus PV minus Ts, where U is internal energy, P is pressure, V is volume and T is temperature and S is entropy of the system. ஸோ நம்ம இன்டர் எனர்ஜி யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டெரிவேஷன் ஆஃப் Gibb's Helmholtz ஈக்குவேஷன். இந்த டெரிவேஷன் நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி Gibb's ஈக்குவேஷன் என்ன, Helmholtz ஈக்குவேஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ Gibb's ஈக்குவேஷனுடைய பேசிக் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா G minus H, G equals to H minus Ts. இது இதோட பேசிக் ஃபார்ம். ஸோ இட் ஒர்க்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நமக்கு வந்து கண்டிஷன் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்கும் பொழுது நம்ம Gibb's ஈக்குவேஷனை யூஸ் பண்ண முடியும். இதே Helmholtz ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா H equals to U minus Ts. Hன்றது enthalpy, Uன்றது internal energy, T is temperature, S is entropy of the system. So it works at constant temperature and volume. நம்மளோட கண்டிஷன் வந்து constant temperature and constant volume இருக்கும்பொழுது நம்மளால் இந்த Helmholtz ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ Gibb's ஈக்குவேஷனுடைய டிஃபரன்ஷியல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா dg equals to VTP minus STD. ஸோ அதுதான். ஸோ இந்த பேசிக் ஃபார்மை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயின் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ மெயின் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டெரிவேஷன்ஸ் வந்து பெருசாக இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அந்த டெரிவேஷன்லாம் தேவையில்லை, நம்ம அந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ Gibb's Helmholtz ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷனுமே நம்ம மைண்டுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். டோ ஜி பை டி டோ டி constant pressure equals to minus h by t square. ஸோ இது நம்மளோட பேசிக் ஃபார்ம். ஸோ இந்த பேசிக் ஃபார்ம்லேருந்து நம்ம அடுத்தடுத்த ஃபார்ம் நம்ம டிரைவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்ம்லேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் ஃபார்ம் எப்படி டிரைவ் பண்ணிக்கிறோம்னா ஒன்றும் இல்லை, அந்த G அண்ட் ஹெச்சுக்கு நடுவில் நம்ம இந்த நாட் போட்டுரும். ஸோ இந்த நாட் ஃபார்மேஷன் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டுக்கு நமக்கு டெரிவேஷன் வந்துடும். ஸோ டோ G naught by T டோ டி equals to minus h naught by t square. ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது அனதர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அனதர் ஃபார்மே நம்ம இதில் இருந்தால் டெரைவ் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த டோ டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆப்போசிட் சைடில் போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டி வந்து இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது, கீழே இருக்குது. நம்ம இது ஆப்போசிட்டில் போகும்பொழுது நமக்கு ரெசிப்ரோக்கல் இப்படி தான் ஆகிருக்கணும். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நெகட்டிவ் சைனை பாசிட்டிவ் சைனை மாற்றுறதுக்காக நம்ம இதை வந்து நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கலாக வச்சுட்டு இந்த நெகட்டிவ் சைனை பாசிட்டிவ் சைனாக மாற்றிக்கிறோம். ஸோ அதுதான் இந்த ஃபார்மில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே டோ G naught by T equals to H naught dou 1 by T. ஸோ இந்த dou 1 by T இது இப்படி இருக்கிறதுனால நமக்கு இங்கே நெகட்டிவ் சைன்லேருந்து பாசிட்டிவ் சைனாக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Gibb's Helmholtz ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம என்னென்னலாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். கால்குலேட்டிங் enthalpy ஆஃப் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிசிட்டி ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக்கா இல்லை எக்ஸோதெர்மிக்கா அப்படின்றது இந்த எக்ஸ்பிரஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
டெல்டா ஜி நாட் பை டி வர்சஸ் 1/t. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணுறோம், அந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு அந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறோன்ற போது நம்மளோட ஸ்லோப் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது, என்ன அந்த ஸ்லோப் என்னவா இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம், கர்வ் லைனாக இருக்கலாம், எஸ் கர்வாக இருக்கலாம், அந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஸ்லோப்பை வச்சு தான் நம்ம டெல்டா ஹெச் நாட் வேல்யூ, அதாவது என்தால்பி சேஞ்ச் இன் என்தால்பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இதே பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நெகட்டிவ் ஸ்லோப்னா நமக்கு தெரியும், நெகட்டிவ் ஸ்லோப்னா இந்த மாதிரி மேலேருந்து கீழே வந்து அது நெகட்டிவ் ஸ்லோப், கீழே இருந்து மேலே போச்சுன்னா அது பாசிட்டிவ் ஸ்லோப். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா slope of the line will be able to differentiate exothermic and endothermic reaction. நம்ம அந்த ஸ்லோப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து நமக்கு பாசிட்டிவ் லைனாக இருக்கா இல்லை நெகட்டிவ் லைனாக இருக்கா அப்படின்னு வச்சு நம்ம அது என்னன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிராஃப் பிளாட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் ஆக்சஸில் 1/t போடுறோம், ஒய் ஆக்சஸில் டெல்டா ஜி பை டி யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கிராஃப் கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும் போது நமக்கு இங்கே என்ன தெரியுது, டெல்டா ஹெச் பார்த்தீங்கன்னா இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ ஸ்லோப் வேல்யூ வந்துட்டு நெகட்டிவ். ஸோ டெல்டா ஹெச் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நம்ம டெல்டா வேல்யூ வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா டி ஃபைனல் இஸ் greater than T initial and G final is greater than G initial. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீக்கு வருமே, இங்கே பாருங்கள் நம்ம எக்ஸ் ஆக்சஸ் வந்துட்டு 1/t தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம், நம்ம டேரெக்டாக டி கால்குலேட் பண்ணலை. ஓகே, 1/t தான் நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம ஸ்லோப் பண்ணுறோம், நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த மாதிரி டேரெக்டாக பண்ணாதால நம்ம இது எப்படி எடுத்துக்கணும், அப்படியே ஆப்போசிட் உல்ட்டாவாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி உல்ட்டாவாக எடுத்துக்கணும்னு சொன்னால் இது வந்து நம்மளுடைய இனிஷியல், இது நம்மளுடைய ஃபைனல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் அதிகமாக இருக்குது, இங்கே ஃபைனல் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து உல்ட்டாவாக எடுத்துக்கணும் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நமக்கு இனிஷியல் இங்கே வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஃபைனல் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அது உல்ட்டாவாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு இது வந்து கம்மியாயிரும். ஸோ நமக்கு டெம்பரேச்சர் இனிஷியல் வந்துட்டு கம்மியாயிரும். ஸோ இது கம்மி, இது ஃபைனல் அதிகம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜி பார்த்தீங்கன்னா ஜியுமே சேம் கான்செப்ட் தான். இங்கே நம்ம வெறும் டெல்டா ஜியோ இல்லை ஜியோ அப்படின்னு நம்ம ஜின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அதை அப்படியே எடுத்துக்கலாம். பட் இங்கே டிவைடட் பை டீமே டெம்பரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இங்கேயுமே நம்ம ரெசிப்ரோக்கலாக தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து இனிஷியலில் நமக்கு அதிகமாக இருக்குது, ஃபைனலில் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அதை மாற்றி எடுத்துக்க போகிறோம். ஜி இனிஷியல் வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்குது, ஜி ஃபைனல் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே இந்த எக்ஸ்பிரஷனுக்கான மீனிங் ஃபார் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி கிராஃப் பிளாட் பண்ணுறோம், நம்மளோட எக்ஸ் ஆக்சஸில் வந்து 1/t போடுறோம், ஒய் ஆக்சஸில் வந்து டெல்டா ஜி பை டி பிளாட் வச்சு நம்ம பிளாட் பண்ணுறோம். நம்ம பிளாட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. ஸோ இதை வச்சு நமக்கு டெல்டா ஹெச் வேல்யூமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான மீனிங்கும் அதுதான். நம்ம லாஸ்ட் கேஸில் பார்த்த மாதிரி தான் இங்கேயுமே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து 1/t தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இங்கே டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். பட் இங்கே 1/tன்னு இருக்கிறதுனால இது நம்ம உல்ட்டா ரெசிப்ரோக்கலாக தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இனிஷியல், இது ஃபைனல். ஸோ இங்கே பாருங்கள் இனிஷியல் கம்மியாக இருக்குது, ஃபைனல் அதிகமாக இருக்குது. அப்போது ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் இனிஷியல் இஸ் கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபைனல். ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம், இனிஷியல் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ சேம் இங்கே பாருங்கள் இங்கேயுமே வந்து டெல்டா ஜி பை டி இங்கே வந்து டெம்பரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதுவுமே நம்ம ஆப்போசிட் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஜி இனிஷியல் இஸ் ஸோ இனிஷியல் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஓகே, இங்கே கம்மியாக இருக்குது, ஃபைனல் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கிறோம், ஸோ இனிஷியல் தான் வந்து அதிகமாக இருக்கும், ஃபைனல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் மீனிங். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த கிராஃபை வச்சு நம்ம போட்டுறக்கூடாது. இது ரெசிப்ரோக்கில் இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஸோ எக்ஸோதெர்மிக்னா என்ன எக்ஸ்பிரஷன், எண்டோதெர்மிக்னா என்ன எக்ஸ்பிரஷன்றதை நம்ம கிளியராக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த சம் பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். the slope of a graph between delta g naught by t and 1/t gives. ஸோ இந்த ஸ்லோப் மூலிமா நம்ம என்ன எதை வச்சு நம்ம எது தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் இது சேஞ்ச் இன் என்ட்ரோபியா, இன்டர் எனர்ஜியா, என்தால்பியா அண்ட் சிபின்னு கேட்குறாங்க. நம்ம இதுக்கான ஆன்சர் இதுதான், சி சேஞ்ச் இன் என்தால்பி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள். டு calculate the standard free energy changes. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ்னா டெல்டா ஜி நாட்.
ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் டு கேல்குலேட் த என்ட்ரோபி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ என்ட்ரோபி ஆஃப் ரியாக்ஷன் நம்மளால இந்த எக்ஸ்பிரஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி எஸ்டிமேஷன். ஸோ இந்த ஃப்ரீ எனர்ஜி எஸ்டிமேஷன் வந்து கேன் பி யூஸ்டு டு கேல்குலேட் த ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் அ செல் அண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் ஆஸ் வெல் ஃப்ரம் த ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் மூலிமா இந்த எக்ஸ்பிரஷன் மூலிமா நம்ம ஸ்டாண்டர்ட் EMFும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த தெர்மோடைனமிக்ஸ் டாபிக்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சம் கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணலாம். It is impossible to convert heat into work without compensation. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட UGTAB PYQs நம்ம பார்க்குறோம். It is impossible to convert heat into work without compensation. ஸோ இது எந்த லா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் லாவா, 0th லாவா, ஃபர்ஸ்ட் லாவா, தேர்ட் லாவான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கான லா? நம்மளுடைய செகண்ட் லா தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லியிருக்கு? ஃபர்ஸ்ட் லா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி பேசியிருக்குமா? அதாவது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட் லா. இது தேர்ட் லா என்ன சொல்லியிருக்கோம்? அட் அப்சல்யூட் 0 கெல்வின் நம்மளோட பியூர் சப்ஸ்டன்ஸோட என்ட்ரோபி வந்துட்டு 0 மினிமம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய தேர்ட் லா. இது 0th லா என்ன சொல்லுன்னு சொன்னால் 0th லா பார்த்தீங்கன்னா if two thermodynamic system are each in thermal equilibrium with the third system then they are in thermal equilibrium with each other. அதாவது இப்போது A சிஸ்டம் ஒன்று இருக்குது, B சிஸ்டம் ஒன்று இருக்குது, C சிஸ்டம் ஒன்று இருக்குது. இப்போது A and Bயும் தெர்மல் ஈக்விலிபிரியம் இருக்குது, A and Cயும் தெர்மல் ஈக்விலிபிரியம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது இந்த B and Cயுமே தெர்மல் ஈக்விலிபிரியம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட 0th லா. இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? இம்பாசிபிள் டு கன்வர்ட் ஹீட் இன்டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டதால இது வந்து நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்டென்சிவ் குவான்டிட்டி? ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியான்னு கேட்குறாங்க. பட் பார்த்தீங்கன்னா இது நாலுமே நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இப்போ இந்த கொஷினே பார்த்தீங்கன்னா இன்வேலிட் தான். ஸோ இது நாலுமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதே வந்து அவங்க டென்சிட்டி சொல்லியிருந்தாலோ வேறு ஏதாவது சொல்லியிருந்தாலும் நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நாலுமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினால இங்கே இது வந்து நமக்கு அங்கே மார்க் அடைச்சிருக்கும். ஓகே, த மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மஸ்ட் பி. ஸோ நம்ம Cp and Cv ரிலேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ Cp and Cv ரிலேஷன் பார்க்கும்பொழுது நம்ம சொல்லியிருந்தோம் Cp இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் Cv. அதுக்கு ரீசன் சொன்னோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம அந்த வால்யூமை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு கொண்டு போகும்பொழுது நமக்கு ஹீட் கெப்பாசிட்டி வந்து சீக்கிரமாக ரைஸ் ஆகிடும். இதே நம்ம ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சு கொண்டு போகும்பொழுது அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு பார்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹீட்டை ஏற்றுறதுக்கு யூஸ் ஆகும், இன்னொரு பார்ட் வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்கு செலவழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ அதனால் அதுக்கு மோர் டெம்பரேச்சர் கொடுக்கும்பொழுது தான் அது ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ Cp வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் Cv சொன்னோமா? ஸோ அதுதான் இங்கே ஆன்சர். சி ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ட்ரோபி ஆஃப் த எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம எங்கே போயிடணும்? ஃபர்ஸ்ட் லாக்கு போயிடணும். இது என்ட்ரோபின்னு சொன்னால் நம்ம செகண்ட் லாக்கு வரணும். இது அப்சல்யூட் என்ட்ரோபின்னு சொன்னால் நம்ம தேர்ட் லாக்கு போயிடணும். ஸோ இப்போ இங்கே எனர்ஜி சொல்லியிருக்காங்க. ஸோ எனர்ஜினா என்ன எனர்ஜியாக இருக்கும்? இன்டர் எனர்ஜியாக தான் இருக்கும். இப்போது எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சொல்லிட்டாங்க? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போது அந்த எனர்ஜி வந்து ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குமே. ஒரு ஃபார்ம் வந்து இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் ஆகுமே தவிர அது லாஸோ இல்லை உள்ளுக்குள்ளே வரவோ செய்யாது. ஸோ அப்போ நமக்கு delta U equals to 0 or constant அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ஆன்சராக இருக்குது. ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட் தான் ரைட் ஆன்சர், 0 வராது. ஸோ கான்ஸ்டன்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஐஸ் ஸ்கேட்டிங்? இது எப்படி எடுத்துக்கலாம்? ஐஸ் ஸ்கேட்டிங்கோடைய ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஷார்ப்பான பிளேட்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ரோசன் இது மேலே சர்ஃபேஸ் மேலே அவங்க வந்து வச்சு ஸ்கேட் பண்ணி போகிறாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது இந்த ஃப்ரோசன் பார்த்து நல்லா டீப்பாக ஃப்ரோசன் இருக்கிறதால நமக்கு அது ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எது வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம உள்ள அந்த ஃப்ரோசன் பிளேடு மேலே வந்து போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இப்போ ஒரு ஹியூமன் வந்து அது மேலே ஸ்கேட் பண்ணி போகிறாங்கன்னு சொன்னால் அவரோட ப்ரெஷர் வந்துட்டு அந்த ஐஸ் மேலே இறங்குறதுனால அங்கே வந்துட்டு என்ன ஆகும்? நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதால மெல்டிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஸோ அங்கே அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் வந்து இன்னமும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. So next question, the condition for spontaneity of a reaction. ஸோ ஸ்பான்டேனிட்டி அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கனாலே நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால் டெல்டா ஜி, டெல்டா எஸ் அண்ட் டெல்டா ஹெச் இது மூணுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ டெல்டா ஜினா நம்ம என்ன சொன்னோம்? ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னா நம்ம டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தோமா? இதே டெல்டா எஸ் என்ட்ரோபி பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
இதே ஹெச் பார்த்தீங்கன்னா ஹெச்சுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கணும். இதை எப்படி 0 டேர்மில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 0 வச்சு எழுதணும் அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இது பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி வந்து இப்படி இருக்கணும், இது 0 இருக்கணும், இது வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இது கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். ஸ்பான்டேனிட்டிக்கு நமக்கு இந்த மாதிரி டெல்டா எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் இது ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ இது தப்பு. இதே வந்து டெல்டா எஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 0 விட இது கம்மியாக இருக்குது அப்படின்னு கம்மியாக இருக்குன்னா இது நெகட்டிவ். ஸோ அப்போ இது தப்பு. இது வந்து ஸ்பான்டேனியஸ் கிடையாது, நான் ஸ்பான்டேனியஸ். இங்கே வந்து ஜி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணலாம். டெல்டா ஜி பார்த்தீங்கன்னா 0 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ இங்கே நான் ஸ்பான்டேனியஸ். ஸோ இதுவும் வராது. இது பாருங்கள், இது வந்து 0 விட கம்மியாக இருக்குன்னா நெகட்டிவ். ஸோ அப்போ இது ஸ்பான்டேனியஸ். ஸோ டெல்டா ஜி வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த கண்டிஷன் கரெக்ட். ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7th கொஸ்டின். த என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் ரிலேட்டட் டு என்ட்ரோபி சேஞ்ச். ஸோ செகண்ட் நாள்லேருந்து கேட்டிருக்க கொஸ்டின் இது. ஸோ என்ட்ரோபி வேல்யூ. ஸோ என்ட்ரோபி ஈக்குவேஷன் நம்ம தெரிஞ்சால் இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் பை டி ஈக்குவல்ஸ் டு டெல்டா எஸ் வேப்பரைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் டெஃபினைட் காம்போசிஷன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் சிக்மா என்ஐ டி மியூ ஐ ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிப்ஸ் டியூஹம் ஈக்குவேஷன். ஸோ ஜிப்ஸ் டியூஹமோட ஈக்குவேஷன் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி. இப்போ இந்த மூணு ஆப்ஷன்ஸுக்குமே நம்ம ஈக்குவேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். டோ ஜி பை டி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் டெல்டா ஹெச் பை டி ஸ்கொயர். இதுதான் வந்து நம்ம பேசிக் ஃபார்மேட்டில் நம்ம ஃபஸ்ட் பார்த்த அந்த 3 கொஷின்ஸ் பார்த்தோமா, அது ஃபஸ்ட்டு ஃபார்ம் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டி பை டிடி ln kp equals to delta h naught or t square. இதுதான் want of equation. Okay, next Clapeyron classes equation. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா dp by dt equals to delta h t delta v. இதுதான் Clapeyron classes equation. So இந்த 8th questionக்கான answer Gibbs Duhem equation தான் correct answer. Next 9th question. The enthalpies of combustion of rhombic sulfur and monoclinic sulfur are. So இந்த enthalpy value கொடுத்துட்டாங்க. So இது ஒரு del H value, இது ஒரு del H value respectively. Then find out the change in enthalpy of. So இந்த மாதிரி change in enthalpy for monoclinic sulfur to monoclinic to rhombic sulfur போகும்பொழுது நமக்கு change in enthalpy என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு கொஸ்டினை கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வகையுமே ஆன்சர் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தடில் போகலாம், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். ரோம்பிக் சல்ஃபர். ஸோ SO2 gives SO2. இது பண்ணும்போது எனக்கு என்தால்பி சேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் மைனஸ் 297.5 கிலோஜூல் என்னோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சல்ஃபர் மோனோக்ளினிக். இந்த மோனோக்ளினிக் சல்ஃபர் எடுத்துக்கும் பொழுது ப்ளஸ் O2 gives SO2. இங்கே வந்து டெல்டா ஹெச் வந்து மைனஸ் 300 கிலோஜூல் தான் எனக்கு இங்கே சேஞ்ச் என்தால்பியாக இருக்குது. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, மோனோக்ளினிக்லேருந்து ரோம்பிக் கேட்குறாங்க. இப்படி கூட கேட்கல, ரோம்பிக் டு மோனோக்ளினிக் கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க, மோனோக்ளினிக் டு ரோம்பிக் கேட்குறாங்க. ஸோ நம்ம இது நம்மளோட ரியாக்டன்ட், இது நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன் இங்கே மோனோக்ளினிக், இது ரியாக்டன்ட், இது கரெக்டாக இருக்குது. இதை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிவர்ஸ் பண்ணோன்னு சொன்னால் SO2 gives இது வந்து ரோம்பிக் சல்ஃபர் ப்ளஸ் O2. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷனுமே கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். கேன்சல் அவுட் பண்ணும்போது SO2 கேன்சல் ஆயிரும், O2 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன ரிமைனிங் இருக்கும், S மோனோக்ளினிக் இருக்கும், இங்கே வந்து ரோம்பிக் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே நான் கிட்ட கேட்டதுமே இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ சிம்பிளி இங்கே வந்து இந்த டெல்டா ஹெச் ஈக்குவல்ஸ் டு மோனோக்ளினிக்கான வேல்யூ என்ன. ஸோ மோனோக்ளினிக்கான வேல்யூ இதுதான். இது மோனோக்ளினிக் 300 மைனஸ் 300 மைனஸ் நம்மளுடைய ரோம்பிக்கான வேல்யூ, ரோம்பிக் சல்ஃபருக்கான வேல்யூ என்ன, மைனஸ் 297.
0.5. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்பொழுது 297.5. ஸோ இது நம்ம செப்பரேட் பண்ணோம்னா -2.5 கிலோஜூல் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதே நம்ம வேற ஒரு ஷார்ட் டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு என்ன கேட்குறாங்க, இங்கே என்ன கேட்டாங்க, என்தால்பி சேஞ்ச் என்தால்பி கேட்குறாங்க. சேஞ்ச் என்தால்பினா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னால் டெல்டா ஹெச் ஈக்குவல்ஸ் டு ஹெச் ரியாக்டன்ட் ஃபார்ம் மைனஸ் delta H of reactant form minus delta H of product form. நம்ம யூஸ்வலாக படிச்சிருப்போம். இந்த சேஞ்ச் இன் என்தால்பி பார்த்தீங்கன்னா என்தால்பி ஆஃப் ஃபைனல் மைனஸ் என்தால்பி ஆஃப் இனிஷியல் இல்லை என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ட் அப்படி நம்ம யூஸ்வலாக படிச்சிருப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். இது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு என்தால்பி சேஞ்ச் என்தால்பி வேல்யூ ஆல்ரெடி இருக்குது, இங்கே இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே ஆல்ரெடி இருக்குது. அதை தான் நம்ம கம்பைன் பண்ணி வேற ஒரு அல்லோட்ரோப்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கான நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே SO2 தான். ரெண்டு ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம், அது ரெண்டுத்துக்குமே ப்ராடக்ட் நமக்கு SO2 தான். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஒரு ஷார்ட் டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா ஹெச் ரியாக்டன்ட் மைனஸ் டெல்டா ஹெச் ப்ராடக்ட். ஸோ டெல்டா ஹெச் ரியாக்டன்ட் யார் நமக்கு மோனோக்ளினிக் தான், ரோம்பிக் வந்து நம்மளோட ப்ராடக்ட். ஸோ மோனோக்ளினிக்கோட வேல்யூ என்ன -300. நம்மளோட ரியாக்டன்ட் ரோம்பிக்கோட வேல்யூ என்ன, ரோம்பிக் சல்ஃபர் வேல்யூ -297.5. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது -300 ப்ளஸ் 297.5 வருமா. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -2.5 கிலோஜூல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். The enthalpies of combustion of graphite and diamond are -393.5 kilojoule per mole and -395.4 kilojoule per mole respectively. Find delta H. ஆக்சுவலி இங்கே என்ன ஒரு கண்டிஷன் வந்திருக்கணும்னா கிராஃபைட் அண்ட் டைமண்ட் சொல்லியிருக்காங்களா. ஸோ வந்து இந்த ஒரு கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்கணும், இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அல்லோட்ராப் ஆஃப் கார்பனில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து என்னோட ரியாக்டன்ட், கிராஃபைட் வந்து என்னோட ப்ராடக்ட். இப்போ நம்ம என்தால்பி சேஞ்ச் கண்டுபிடிக்கலாமே. நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செம்மில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டெல்டா ஹெச் வந்துட்டு இங்கே டெல்டா ஹெச் ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் டெல்டா ஹெச் ஆஃப் ப்ராடக்ட். இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ அதே நம்ம பண்ணுவோமே. நம்ம இப்போ இங்கே ரியாக்டன்ட் யார், நம்ம ரியாக்டன்ட் டைமண்ட். ஸோ டைமண்டோட வேல்யூ வந்து -395.4. ப்ராடக்டோட வேல்யூ என்ன 393.5. இப்போ நம்ம இதை பண்ணும்பொழுது 395.4 இது வந்து மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 393.5. ஸோ நம்ம இதை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.9 கிலோஜூல் கிடைக்கும். So option B is the correct answer. Next, enthalpy of combustion of white phosphorus and red phosphorus. So இந்த phosphorus allotrope வச்சு நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். Are -3010 kilojoule and -2967 kilojoule respectively. Find delta H for. So இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கணும். இந்த phosphorus பார்த்தீங்கன்னா இது வந்து white phosphorus இருந்தால் red phosphorusக்கு போகுது இந்த ரியாக்ஷன். இது வந்து கிவன் கண்டிஷன். ஸோ இது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாமே. இது வந்து நம்ம ரியாக்டன்ட், இது நம்மளோட ப்ராடக்ட். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டெல்டா ஹெச் ஈக்குவல்ஸ் டு ஹெச் ரியாக்டன்ட், டெல்டா ஹெச் ரியாக்டன்ட்டு மைனஸ் டெல்டா ஹெச் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ரியாக்டன்ட்டோட வேல்யூ என்ன, ரியாக்டன்ட் யார் ஒயிட். ஸோ ஒயிட் பாஸ்பரஸுக்கான வேல்யூ -3010 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ராடக்டான வேல்யூ 2967. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா -43 கிடைக்கும். ஸோ -43 கிலோஜூல். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், மோர் ஸ்டேபிள் அல்லோட்ரோப். மோர் ஸ்டேபிள் அல்லோட்ரோப் ஆஸ். ஸோ இந்த 4 கொடுத்துருக்காங்க, இந்த 4த்துல எது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா மோர் பாசிட்டிவ் கம்பஷன் என்தால்பியா, லெஸ் நெகட்டிவ் கம்பஷன் என்தால்பியா, ஆர் ஜீரோ என்தால்பியா, ஆர் ஹை டெம்பரேச்சர். ஸோ இது எது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் 3 கொஷின்ஸுமே இந்த அல்லோட்ராப்ஸ் வச்சு தான் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துருந்தோம், ரோம்பிக் சல்ஃபர் அண்ட் மோனோக்ளினிக் சல்ஃபர் பார்த்தோம். செகண்ட் கொஸ்டின் வந்து கார்பன் வச்சு பார்த்தோம், டைமண்ட் அண்ட் கிராஃபைட் பார்த்தோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் பார்த்தோம். இது எல்லாமே அல்லோட்ராப்ஸ் தான். ஸோ இந்த அல்லோட்ராப்ஸில் யாருக்கு நமக்கு யார் வந்து ஸ்டேபிள் அல்லோட்ரோப், அது ஸ்டேபிள் அல்லோட்ரோப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க. அதை வச்சு நமக்கு இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருந்தோம். நம்ம சல்ஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம சல்ஃபர் ரோம்பிக் சல்ஃபருக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, மோனோக்ளினிக் சல்ஃபருக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு.
ஸோ நமக்கு மோனோக்ளினிக் சல்ஃபருக்கு -300 இருந்துச்சு, ராம்பிக் சல்ஃபருக்கு -295 சம்திங் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது இருக்குன்னு சொன்னால் கிலோஜூல், இது கிலோஜூல். ஸோ இது இருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த சைனை மறைச்சிக்கலாம். ஜஸ்ட் இந்த மேக்னிடியூட் மட்டும் பார்க்கலாம். இந்த மேக்னிடியூட் மட்டும் பாருங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 295 and 300 இதில் யார் வந்து இதில் எது பிக் நம்பர் பார்த்தா 300 தான் நமக்கு பிக் நம்பர். ஸோ நமக்கு 300 பிக் நம்பராக இருக்கிறதுனால அப்போது இதுக்கு வந்துட்டு லெஸ் நெகட்டிவ் கம்பஷன் என்தால்பி, இதுக்கு வந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து லெஸ் நெகட்டிவ் கம்பஷன் என்தால்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோனோக்ளினிக் சல்ஃபருக்கு 300 கிலோஜூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம இந்த சைனை விட்டுடலாம், இந்த நம்பர்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். இதில் யார் பிக் நம்பர் 300 தான் நமக்கு பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த பிக்கஸ்ட் வேல்யூ இருக்கிறதுனால இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் நெகட்டிவ் கம்பஷன் என்தால்பி இருக்கும். ஓகேவா, இது அதிகமாக இருக்கிறதுனால இது மோர் என்தால்பி இருக்கும். இதே நமக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் இருக்கும், லெஸ் நெகட்டிவ் கம்பஷன் என்தால்பி இருக்கும். இப்போது இங்கே இந்த மாதிரி இது மோர் லெஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவங்க 2 பேரில் யாருக்கு நிறைய நெகட்டிவ் கம்பஷன் என்தால்பி இருக்கிறது ஸ்டேபிளா இல்லை லெஸ் கம்பஷன் என்தால்பி இருக்கிறது ஸ்டேபிளான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லெஸ் நெகட்டிவ் கம்பஷன் என்தால்பி இருக்கிறது தான் ஸ்டேபிள். ஏன்னா மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா burns with less negative heat. இந்த மாதிரி லெஸ் நெகட்டிவ் ஹீட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அல்லோட்ரோப் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது மோர் லெஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லெஸ்ஸாக இருக்கிறதா மோர் ஸ்டேபிள் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ராம்பிக் சல்ஃபர் தான் மோர் ஸ்டேபிள் அல்லோட்ரோப் அப்படின்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லெஸ் நெகட்டிவ் கம்பஷன் என்ட்ரோபி தான் ஆன்சர். இதை நம்ம கார்பன் வச்சு டைமண்ட் கிராஃபைட் பார்த்துருந்தோம். இப்போ கிராஃபைட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி நான் சொல்கிறேனே, இப்போ கிராஃபைட்டுக்கு வந்துட்டு -100 இருக்குது, டைமண்டுக்கு வந்துட்டு -120 இருக்குன்னு சொன்னால் இப்போ இதில் பார்க்கலாம். இது 2 பேரில் வந்துட்டு இந்த சைனை விட்டுலாம் இந்த 100 120 இதில் யார் பிக்கஸ்ட் மேக்னிடியூட்னு பார்த்தா இந்த 120 தான் பெருசு. ஸோ அப்போ பெருசாக இருக்கிறதுனால இங்கே வந்து மோர் பாசிட்டிவ் கம்பஷன் என்தால்பி இருக்கும். இது கம்மியாக இருக்கிறதால இங்கே லெஸ் நெகட்டிவ் கம்பஷன் என்தால்பி இருக்கும். ஸோ இது வந்து லெஸ்ஸு, இது மோர். ஸோ இப்போ ஆப்வியஸாக இங்கே கிராஃபைட்டு தான் வந்துட்டு மோர் ஸ்டேபிள் அல்லோட்ரோஃபாக இருக்கும் கம்பேர்ட் டு டைமண்ட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணோம். So next, graphite burns with 394 kilojoule per mole and diamond burns with 296 kilojoule per mole, which is more stable. ஸோ நம்ம இங்கே வேல்யூ இருக்குது 394, இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாமே, 394 and 396 இந்த 2 வேல்யூஸ் இருக்குது. இதில் யார் பிக்கஸ்ட் வேல்யூ? 396 தான் பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ இது பிக்கஸ்ட் வேல்யூ இருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன இருக்கும்னு சொன்னால் நமக்கு மோர் நெகட்டிவாக இருக்கும். இது மோர் நெகட்டிவாக இருக்கும், இது லெஸ் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ லெஸ் நெகட்டிவ் என்தால்பினா வந்து நமக்கு மோர் ஸ்டேபிள். ஸோ லெஸ் நெகட்டிவ் என்தால்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் தான். கிராஃபைட் தான் லெஸ் நெகட்டிவ் என்தால்பி. ஸோ கிராஃபைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி கான்செப்ட்ஸில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ட்ரோபி கான்செப்ட் பாருங்கள். இங்கே வந்து டெல்டா எஸ் வந்து இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ டெல்டா எஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொன்னால் அப்போ இது பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸோ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாமே. இந்த 4 ஈக்குவேஷனையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த 4 ஈக்குவேஷனையுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா என்ஜி அந்த ஃபார்முலா வச்சு அப்ரோச் பண்ணலாமே. இதெல்லாம் நம்மளோட ரியாக்டன்ஸ், இதெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட். இப்போது ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். இப்போ வந்து இங்கே ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை மோல்ஸ் இருக்குது, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இருக்குன்னு சொன்னால் இங்கே கேஷியஸ் ஃபார்ம் மட்டும் தான் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். நமக்கு வெதர் இங்கே சாலிட் ஃபார்ம் வந்துச்சு சொன்னால் இங்கே இந்த மோல்ஸை வந்து நம்ம இது ஈவன் தான் 1 இருந்தாலும் நம்ம அதை 0வாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே கேஸ் இருக்குது, கேஸ் பார்த்தீங்கன்னா 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 அப்படியே கேல்குலேட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் இருக்குது, இங்கே 1 மோல்ஸ் இருக்குது, இது அப்படியே கேல்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே கேஷஸ் இருக்குது, இந்த 2 கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதே எனக்கு இங்கே வந்து ஈவன் தோ எனக்கு இங்கே 5 மோல்ஸ் இருந்து எனக்கு கேஷஸ் ஃபார்ம் இருந்தால் தான் அந்த மாதிரி நான் இந்த 5 மோல்ஸு கவுண்ட் பண்ணிக்கணும். இதே எனக்கு வந்து இங்கே கேஷஸ் ஃபார்ம் இல்லாமல் சாலிட் ஃபார்மோ லிக்விட் ஃபார்மோ இருந்துச்சுன்னு சொன்னால் நான் இது வந்து இந்த ஆல் டுகெதர் நான் 0 தான் கன்சிடர் பண்ணுமே தவிர அங்கே எத்தனை மோல்ஸ் தான் நான் கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேஷஸ் ஃபார்ம் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் டெல்டா என்ஜி பாருங்கள், இதெல்லாமே ப்ராடக்ட்ஸ், இதெல்லாமே ரியாக்டன்ஸ். டெல்டா என்ஜி ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ 2 மைனஸ் இங்கே வந்து இதுவும் கேஷஸ் ஃபார்ம் இருக்குது, இதுவும் கேஷஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 1 மோல் இருக்குது, இங்கே ஒரு 1 மோல் இருக்குது. ஸோ 1 + 1 2. இப்போ நான் 2 போட்டுக்கிறேன். இப்போது இதை நான் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு 0 கிடச்சிடும். ஸோ இங்கே டெல்டா எஸ் வேல்யூ வந்துட்டு 0. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கேஷஸ் ஃபார்ம் இருக்குது, இது கேஷஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ இது 1 இது 3 எடுத்துக்கலாம். ஓகே, இது நம்ம ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ணோம், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்டோட மோல் பார்த்தீங்கன்னா 2 மோல்ஸ் இருக்குது. 2 மைனஸ் ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா 1 + 3 4. ஸோ இப்போ இது பண்ணும்போது நமக்கு -2. இப்போ எனக்கு நெகட்டிவ்ல கிடச்சிருச்சு. ஸோ இது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது சாலிட்ல இருக்குது. ஸோ அப்போ இது நம்ம 0 இங்கே இவன் தான் 1 இருந்தாலும் நம்ம இதை 0வாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 0ன்னு எடுத்துக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து சாலிட், இது சாலிட் இருக்கிறதால இது நம்ம 0 தான் எடுத்துக்க போகிறோம். இங்கே கேஸ் இருக்குது, ஸோ அப்போ 1 மோலை நம்ம எடுத்துப்போம். ஸோ இது வந்து 0, இப்போ வெறும் இது மட்டும் எடுத்துப்போம். இந்த CO2க்கான அது மட்டும் தான் எடுத்துப்போம். ஸோ 1 மைனஸ் இங்கே வந்து 0 தான் இருக்குது, சாலிட் இருக்கிறதால இதுவுமே நமக்கு 0 தான். ஸோ 0. இப்போ வந்து நமக்கு இங்கே பாசிட்டிவ், இங்கே 1 தான் வரும். ஸோ இப்போ இங்கே வந்து டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். இங்கே டெல்டா எஸ் வந்து ஈக்குவல்ஸ் டு 1, இங்கே டெல்டா எஸ் ஈக்குவல்ஸ் டு -2, இங்கே டெல்டா எஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இங்கே அடுத்த கொஸ்டின் ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேஷியஸ் ஃபார்ம், இந்த மூணுமே கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2 மைனஸ் இந்த ரியாக்டன்ட் பார்க்கலாம் 2 1 இருக்குது. ஸோ 2 + 1 3. இப்போது இதை இது நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -1 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, டெல்டா எஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 கேட்குறாங்க. ஸோ கிரேட்டர் தேன் 0னா பாசிட்டிவ் தான் கேட்குறாங்க. ஸோ பாசிட்டிவ் இங்கே யார், இது 0ல் இருக்குது, ஸோ இது வராது. இது நெகட்டிவ்ல இருக்குது, இது வராது. இது நெகட்டிவ்ல இருக்குது, ஆப்ஷன் டியும் நெகட்டிவ்ல இருக்குது, இதுவும் வராது. ஆப்ஷன் சி தான் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுக்கு தான் வந்துட்டு நமக்கு டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. இங்கே இதான் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which process has maximum positive entropy change? மேக்ஸிமம் பாசிட்டிவ் என்ட்ரோபி சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம யூஸ்வலி இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொன்னால், அந்த சாலிட் டு லிக்விட் நம்ம அந்த லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருந்தோம். சாலிட் டு லிக்விட் வரும்போது என்ட்ரோபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், லிக்விட் டு கேஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஆல் டுகெதராக போகும்போது எனக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கலாமே. இது சாலிட் டு லிக்விட் சொல்கிறாங்க, ஸோ அப்போ இங்கே கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இது லிக்விட் டு கேஸ் இங்கே கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் சி ஆப்ஷன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாகவே சாலிட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேஸு கன்வெர்ட் ஆகுது. அப்போ இங்கே என்ட்ரோபி ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே டி ஆப்ஷனில் சாலிட் டு லிக்விடுக்கு தான் மாறுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே சாலிட்லேருந்து லிக்விட் கன்வெர்ட் ஆகுது, சி தான் இங்க கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். which reaction has delta s is equal to 0? so delta s equals to 0 எங்க வருது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இதுமே அந்த delta ng கான்செப்ட் வச்சே போறோமே. so delta ng வந்து அதாவது product minus reactant. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாமே. இங்கே வந்து சாலிடில் இருக்குது. ஸோ சாலிட்னா நான் என்ன சொல்லிட்டேன், இங்கே ஈவன் தான் என்ன நம்பராக ஈவன் தான் இங்கே 10 5 எவ்வளோ மோல்ஸ் இருந்தாலும் இதை நம்ம 0வாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இதை நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா? நம்ம ஒன்லி கேஸ் மட்டும் தான் எடுத்துப்போம். ஸோ டெல்டா என்ஜி ஈக்குவல்ஸ் டு இப்போ பாருங்கள் 3 மைனஸ் இங்கே எத்தனை மோல்ஸ், இங்கேயும் சாலிட் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவுமே சாலிட் தானே, இங்கேயும் நம்ம 0வாக தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ அப்போ இங்கேயுமே 0. இப்போ நம்ம இதுக்கான வேல்யூ வெறும் 3. ஓகே, டெல்டா எஸ் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து 3 வரும். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள், இங்கே கேஸஸ் இருக்குது, இங்கே கேஸ் இருக்குது, இங்கே கேஸ். ஸோ மூணுமே கேஸ் இருக்குது. அப்போ நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ டெல்டா என்ஜி ஈக்குவல்ஸ் டு 2 மைனஸ் இங்கே பாருங்கள் 1 இருக்குது. ஸோ 1 + 3 4 வருமா? ஸோ 4. இப்போது இது கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு -2 வரும். ஸோ இங்கே வந்து டெல்டா எஸ் வந்து -2. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்கள். சியில் வந்து சாலிடை வந்து நம்ம 0 கன்சிடர் பண்ணிக்குவோம், கேஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எஸ் அதாவது சாலிட் அண்ட் லிக்விடை மட்டும் நம்ம 0 தான் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்மளுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் இங்கே வந்து நமக்கு இங்கே கேஷஸ் 1 மோல்ஸும் இந்த 1 மோல் மட்டும் எடுத்துப்போம். இப்போ இங்கே வந்து -1 ஆன்சர் ஆயிருக்கு. 1 நமக்கு டெல் எஸ் வேல்யூ இருக்கும். டெல்டா எஸ் வேல்யூ வந்து இங்கே -1. நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் பாருங்கள், இது மூணுமே கேஸில் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்போது டெல்டா என்ஜி ஈக்குவல்ஸ் டு 2 மைனஸ் இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே ஒரு 1 மோல் இருக்குது. ஸோ 1 + 1 2. இப்போ இது பண்ணும்போது நமக்கு 0 வரும். இப்போ இது எல்லா ஆன்சரும் கம்பேர் பண்ணலாமே. இங்கே ஏக்கு வந்துட்டு நமக்கு டெல்டா எஸ் 3ல் இருக்குது, பிக்கு வந்துட்டு -2ல் இருக்குது, 3க்கு வந்து -1 இருக்குது, டிக்கு வந்து 0 இருக்குது. இங்கே என்ன கேட்குறாங்க, ஈக்குவல் டு 0 கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி டெல்டா என்ஜியை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் என்ட்ரோபி கொஷின்ஸை. நெக்ஸ்ட்டு which equation has largest negative entropy? ஸோ இது பார்க்கலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் ஈக்குவேஷன் ஏ பார்த்தீங்கன்னா இது மூணுமே கேஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பி பார்த்தீங்கன்னா இது 2 கேஸில் இருக்குது, 1 லிக்விடில் இருக்குது. இது சி பார்த்தீங்கன்னா 1 சாலிடில் இருக்குது, 2 கேஸில் இருக்குது. இது வந்து சாலிட் டு கேஸாக மாறி இருக்கு. ஸோ சாலிட் டு கேஸில் மாறும்பொழுது நமக்கு என்ன தெரியும், இங்கே வந்து மோர் என்ட்ரோப்பியாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக இங்கே ஹை என்ட்ரோப்பியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாசிட்டிவ் என்ட்ரோப்பியாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி நமக்கு கண்டிப்பாக ஆன்சராக வராது. சரி, ஆப்ஷன் இப்போ 3 ஆப்ஷன்ஸ் பார்ப்போமே. இந்த 3 ஆப்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது நம்ம இது வந்து அந்த டெல்டா என்ஜி கான்செப்ட் வச்சு மூவ் பண்ணிடலாம். ஸோ டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இங்கே வந்து ரெண்டுமே கேஷஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ 1 + 1 ஸோ 2 ஸோ ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இங்கே டெல்டா எஸ் வந்து 0 தான்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி பாருங்கள், இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஸோ லிக்விட் ஃபார்மில் நான் 0 சொல்லிட்டேன். ஸோ டெல்டா என்ஜி ஈக்குவல்ஸ் டு 0 மைனஸ் இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது அர்த்தமா. ஸோ 2 + 1 3. இப்போ இங்கே வந்து -3 வரும். ஸோ டெல்டா எஸ் ஈக்குவல்ஸ் டு -3. இந்த வந்து தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாமா. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கே வந்து 1 இருக்குது, ஒரு மோல் இருக்குது. இங்கே இது வந்து நம்ம 0 கன்சிடர் பண்ணிடணும். சாலிட் இருக்கிறதால நம்ம 0 கன்சிடர் பண்ணிப்போம். இது வந்து கேஷியஸ் ஃபார்ம். ஸோ கேஷியஸ் ஃபார்மில் இருக்கிறதால இங்கே 1 தான் நம்ம எடுத்துப்போம். அப்போது டெல்டா என்ஜி ஈக்குவல்ஸ் டு 1 - 1 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இப்போ டெல்டா எஸ் வந்து இங்கே 0. இவங்க என்ன கேட்குறாங்க, யாருக்கு மோர் லார்ஜஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா -3 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ் ஃபார் த சேஞ்ச். டெல்டா எஸ் எங்கே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாய்லிங் வாட்டர் வந்து பாயில் ஆகுதுன்னு சொன்னால் லிக்விட் டு பாய்லிங் ஆஃப் வாட்டர்னா லிக்விட்லேருந்து அது கேஸாக மாறும். ஸோ கேஸாக மாறும்பொழுது எனக்கு வந்து என்ட்ரோப்பி இன்க்ரீஸ் ஆகும். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்லேருந்து நமக்கு, அதாவது மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து சாலிட்லேருந்து நமக்கு லிக்விடாக போனாலும் இங்கேயுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, மிக்சிங் ஆஃப் 2 கேஸ். இப்போ ஆப்ஷன் ஏ வந்து பாய்லிங் ஆஃப் வாட்டர் சொல்கிறாங்க, ஆப்ஷன் பி வந்து மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மிக்சிங் ஆஃப் 2 கேஸஸ் சொல்கிறாங்க. இப்போது எனக்கு இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன் சி வந்து மிக்சிங் ஆஃப் 2 கேஸஸ். ஸோ இது 3 ப்ராசஸ்லையுமே நமக்கு என்ட்ரோப்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆல் தி அபோவ் தான் நமக்கு இதில் ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெல் எஸ் இஸ் பாசிட்டிவ் ஃபார் ஆல் த சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார் ரியாக்ஷன் del S வந்து பாசிட்டிவ், del H வந்து நெகட்டிவ். ஸோ வாட் அபவுட் del G? ஸோ del G கேட்குறாங்க. ஸோ இந்த முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த del G del H இது எல்லாமே எல்லா எக்ஸ்பிரஷனும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து del S பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால், பாசிட்டிவ்னா அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு டெல்டா ஜி எப்படி இருக்கும் நம்ம பேசியிருந்தோம், அது வந்து நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே ஹெச் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் செக் பண்ணலாம். ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஆல்வேஸ் நெகட்டிவ், 0 ஒன்லி கேனாட் ப்ரெடிக்ட். ஸோ ஆல்வேஸ் நெகட்டிவ், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.